கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா 06 ஓகேங்களா 4/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. 2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். கார்னியாக்குரிய ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 155 ரிசல்ட் இதுதான் டுடே 3 மணி ரிசல்ட் ஓகேங்களா. நம்மளுடைய கெஸ்ஸிங் ஓரளவுக்கு மேட்ச் ஆனாலும் பட் ஆனால் கொஞ்சம் மிஸ்ஸு தான் ஓகேங்களா. என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மெம்பர்ஷிப்பில் 153 வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஆனால் ஆல் போர்டில் இன்றைக்கி மறுபடியும் 1 வரும் நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். அதனால் 1 நமக்கு வந்து பாஸு, அதாவது 5 எதிர்பார்க்காத ஒரு நம்பருங்க. உள்ள என்ட்ரி கொடுத்த ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா எதிர்பார்க்காத ஒரு நம்பர் அப்படியே இறங்கிருச்சு. அதாவது லாஸ்ட்டு அந்த நம்பரு பிசியில் இறங்குச்சு. சம்மர் பம்பரில் வந்து 715 இந்த பிசி 15ன்னு இறங்குச்சு. லாஸ்ட்டில் ஆட்டோமே பிசிக்குரியதாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா நான் விட்டுருந்தா இது வந்து எப்போ எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 10 டேஸுக்கு அப்புறம் எடுத்தோம்னா இந்த நம்பர் ரிசல்ட் அப்படியே கரெக்டாக வருங்க. அப்படியே உட்காரும். பம்பரில் வந்த நம்பர் அப்படியே உட்காருவா. அதை வந்து ஒரு 4-5 ட்ரிக்ஸாக எடுத்து பிரித்தோம்னா அது அப்படியே உட்காரும். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லியாக நம்மளுக்கு 5ஆம் தேதியே உட்காந்துருச்சு ஓகேங்களா. இதுக்குரிய காலக்கெடு 5ஆம் தேதியே உட்காந்துருச்சு. அதனால தான் ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்திருக்கு இங்கே ஓகேங்களா. நம்மளுக்கு எப்பயும் போல் ஆல் போர்டு 1 வந்து எப்பயும் போல் பாஸ் ஓகேங்களா. அதே போல் மெம்பர்ஷிப்பில் வந்து 153 ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இல்லைன்னா ஒரு அடி அடிச்சுருந்துருக்கலாம். அதாவது டபுள்ஸ் வந்து எதிர்பார்க்காத நாள். யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் இன்றைக்கி சுத்தமாக எதிர்பார்க்கல. அதாவது டபுள்ஸ் வரும்னு எப்பயும் போல் நார்மலாக தான் இருக்கும். டபுள்ஸ் வர்றதுக்கான அறிகுறி எங்கேயுமே இல்லை. அவ்வளோதான் ஓகேங்களா. எதில் டபுள்ஸ் வர்றதுக்கான அறிகுறி இருந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிஷின் நம்பர்னு இருக்கு இல்லையா, அதில் தான் டபுள்ஸ் வர்றதுக்கான ஒரு அறிகுறி இருந்துச்சு. அதாவது மிஷின் நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 653442 இதில் தான் நண்பா அறிகுறி இருந்துச்சு. இதில் தான் ஓரளவுக்கு மேட்சாக இருக்கும். இன்றைக்கி மிஷின் நம்பர் படி கார்னியா லாட்டரி தானே எப்பயும் போல் ரிசல்ட்லேருந்து அதை ஃப்ளிப் அண்ட் பவர் தான் எடுப்பான் அப்படின்னு பார்த்துருந்தோம். பட் ஆனால் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா. சரி இப்போ வாங்க, இப்போ நம்ம அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் அதாவது டிக்கெட்டுக்கு 2 ரூபா கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த நம்பர் சொல்கிறேன். எல்லாருமே கவனமாக பார்த்து யாரெல்லாம் நிறையா டிக்கெட் போடுறீங்களோ அவங்களாம் நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அவங்க பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துருவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா. நல்ல ஒரு நம்பிக்கைத்தக்க உள்ள ஒரு டீமு தான் ஓகேங்களா. அதனால் நம்பி நீங்கள் போடலாம். அது இவங்க தான். மறக்காமல் எல்லாருமே இவங்கள தொடர்பு கொண்டுக்குங்க. 934412929777 எல்லாருமே இவங்களை வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டுக்குங்க ஓகேங்களா. இப்போ வாங்க, இப்போ வந்து நம்ம அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டு இருந்ததில் ஃபார்மெட்டே மாற்றுறோம் ஓகேங்களா. ஃபார்மெட்டையே மாற்றுறோம் இந்த தடவை. என்ன ஃபார்மெட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் தான் நண்பர்களே. பாக்ஸ் எடுத்தாச்சு. 3 டிஜிட் நம்பர் ஒரு 10 நம்பர் கொடுக்குறோங்க. இதில் கிளிக் ஆகுதா இல்லையான்னு பார்த்துருவாங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 018 ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒன் நம்பர் 018 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 187 ஓகேங்களா. 187 ஓகேங்களா. எல்லாருமே கவனமாக ப்ளே பண்ணணும். உங்களுக்கு எதாவது கெஸ்ஸிங் தெரிஞ்சால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கான ஒரு மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணப்படும் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 892 ஓகேங்களா. 892 அடுத்து என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 724 ஓகேங்களா. 724 அதுக்கடுத்து நம்மளுக்கு சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 610 அதுக்கு ஒரு பார்த்துக்கிட்டிங்கன்னா 842 ஓகேங்களா. 842 எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா
562 562. அதுக்கடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 386. ஓகேங்களா, 386. அதுக்கடுத்து அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 582024. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் நம்பர் தான். இப்போ நம்ம இந்த டேட்லேருந்து நம்ம பாக்ஸ் எடுக்கிறதில்ல. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டு சொல்லியிருந்தார், ப்ரோ 0லேருந்து நீ 9 நம்பர் பாக்ஸாக கொடுத்தா நம்ம அடிக்க தானே ப்ரோ செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துகிட்டோம். இப்படி நம்ம ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் நம்மளுக்கு உட்காந்துச்சுன்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் என்ன நம்மளுக்கு போடுற டிக்கெட் காஸ்ட் பார்த்தோம்னா 100%லேருந்து காஸ்ட்டாக பார்த்துக்கிட்டோம்னா 50% இருந்து ஒரு 10% வரும். இதனால் நம்மளுக்கு வந்து 40% மைனஸ் ஆகும். -40% நம்மளுக்கு காஸ்ட் வந்து சேவ் ஆகும். இதை வச்சு நம்ம இன்னும் ஒரு சப்ஜெக்ட் ஆட்டம் ஆடிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? எல்லாத்துக்குமே கரெக்டாக புரியுதில்ல அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 018 187 892 724 610 842 562 386 582024. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசி. இது வந்து நம்ம 5 செட்டு மட்டும் தான் எடுக்க போகிறோம். ரொம்பலாம் எடுக்க போகிறது கிடையாது. வெறும் 5 செட்டு மட்டும்தான். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 8118. ஓகேங்களா, 8118. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 0110. ஓகேங்களா, 0110 5924. ஓகேங்களா, இதுதான் இந்த நம்பரை வச்சு ப்ளே பண்ணி லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் 1515. இதுதான் ஆட்டமே. ஓகேங்களா, புரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 1 வந்து முடிச்சிருக்கான்ல, அதனால் நம்ம எதை வச்சு ஆரம்பிக்கிறான்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஏ போர்டை பொறுத்தளவு 0 எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா 2 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டை பொறுத்தளவு 5 வந்துருக்குல்ல, அதனால் இந்த 1 வந்து இதில் எதிர்பார்க்கலாம். மறுபடியும் இதுக்கே மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெளியே போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை விட்டாச்சுன்னா 8 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து சி போர்டை பொறுத்தளவு மறுபடியும் 5க்கு 5 எதிர்பார்க்கலாம். 5க்கு 5 எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 4 இறங்கும். ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். ஓகேங்களா, பார்த்து கவனமாக இதான் நம்மளுடைய கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இதையே கூட நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்பர் உள்ள என்ட்ரி கொடுத்துருவான். இது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா டெய்லி, அதாவது இன்க்ரீஸ் ப்ளஸ் 10 செட்டு, அப்படி இல்லையா ப்ளஸ் 5 செட்டு, அவ்வளோதான் வித்தியாசம். இப்படி கூட்டினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டெய்லி லாஸ் ஆகிறத இந்த நம்பர் வந்து பிடிக்கும். ப்ளஸ் 5 10 இது உங்களுக்கு வந்து பிடிக்கும். அதனால் எந்த ஒரு லாஸுமே இருக்காது, ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்கும். அதனால் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு புரியவும் செய்யும். யாருக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஃபாலோயிங் நம்பர் எடுக்கணுன்றத, ஃபாலோயிங் நம்பர் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 4லேருந்து நம்ம ஒரு 3 டிஜிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபாலோ பண்ணுறது சும்மா இல்லை, அதிகபட்சம் அது காலக்கெடு ப்ளஸ் 10 டேஸ், அவ்வளோதான். அந்த 10 நாளில்
எனி நம்பர் உள்ளே என்ட்ரி கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? எந்த விதத்துலையும் நம்ம லாஸை நோக்கி போகவே கூடாது. ஓகேங்களா? லாஸை நோக்கி போகக்கூடாது. ஒன்லி அம்பு மேலே நோக்கி தான் போகணும், கீழ் நோக்கி போகக்கூடாது. ஓகேங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் நம்மளோட ஸ்டார் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா என்ன நம்பர் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 எதிர்பார்க்கலாம், மறுபடியும் 1 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 7 எதிர்பார்க்கலாம். இந்த 817 உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்து ஒரே ஒரு ஸ்பெஷல் நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 279304 இந்த 2 நம்பரை மட்டும் போட்டு கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைய கேசிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவியூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.